ஏன் இந்த சத்தம்? கொத்து கொத்தாக குவியும் உடல்கள். இஸ்லாமிய மக்கள் என்ன செய்தார்கள்? நவீன உலகத்தின் இனப்படுகொலையா இது? ஐநா சபையின் ஆன்மா காசாவில் இறந்துவிட்டது. ஐநாவை சாடும் துருக்கி அதிபர். இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை பின்பற்றாத வரையில், அதற்கு கட்டுப்படாத வரையில் எந்த ஒரு நாடும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. துருக்கி அதிபர் எர்டோகன். இஸ்ரேலின் கொடூர செயலால உலகத்தோட ஒட்டுமொத்த பார்வையும் பாலஸ்தீனத்தோட ரஃபா மீது விழுந்திருக்கு. இதுக்கு காரணம், கடந்த அக்டோபர் முதல் 8 மாதங்களா பாலஸ்தீனத்துல பொதுமக்களையும் பொருட்படுத்தாமல் போர் நடத்திட்டு இருக்கு இஸ்ரேல். போர் காரணமா பாதுகாப்பான இடம்னு ரஃபால மக்கள் தங்கியிருந்த முகாம் மீதே தாக்குதல் நடத்தியிருக்கு. ஹமாஸை சேர்ந்த சில தலைவர்கள் இந்த தாக்குதல்ல இறந்து விட்டதா கூறுற இஸ்ரேல் தவறுதலா முகாம்கள் மீது குண்டுகள் விழுந்து விட்டதா கூறுது. இஸ்ரேல் சொல்லக்கூடிய இந்த தவறுதலான தாக்குதல்ல தான் கடந்த 8 மாசமா இஸ்ரேல் படைகளால கொல்லப்பட்ட 36,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களோடு இப்போ 45 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல பெண்கள் மட்டும் 23 பேர். அதோட ஏராளமான பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளையும், பல குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களையும் இழந்திருக்காங்க. தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்து பலரும் கதறி அழக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. பல்வேறு நாடுகளும் இஸ்ரேலுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்கு. மறுபக்கம் சமூக செயற்பாட்டாளர்கள், திரை நட்சத்திரங்கள் இப்படின்னு பலரும் மில்லியன் கணக்குல ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவையும் பதிவிட்டு இருக்காங்க. இந்த நிலையில துருக்கி அதிபர் ரெசப் தயிப் எர்டோகன் ஐநா சபையோட ஆன்மா ரஃபால இறந்து விட்டதா ஐநாவை பகிரங்கமா விமர்சிச்சிருக்காரு. ரஃபால பாதுகாப்பு முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்கிறத குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூடியதை அடுத்து இன்னைக்கு தன்னோட கட்சி எம்பிக்களோட உரையாற்றிய எர்டோகன், ஐநாவால தன்னோட சொந்த ஊழியர்களை கூட பாதுகாக்க முடியாது, இன்னும் என்ன நடக்கிறதுக்காக ஐநா காத்திருக்குன்னு தெரியல, ஐநா சபையோட ஆன்மா ரஃபால இறந்துட்டு அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய உலகுக்கும் சில வார்த்தைகளை நான் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. என்ன பொதுவான முடிவை எடுக்க நீங்க காத்திருக்கீங்கன்னா, காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்துட்டு இருக்கு. இஸ்ரேல் காசாவுக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் அச்சுறுத்தலா இருக்கு. இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை பின்பற்றாத வரையிலும், அதுக்கு கட்டுப்படாத வரையிலும் எந்த ஒரு நாடும் பாதுகாப்பா இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு.